சூப்பரான நல்ல டேஸ்ட்டான அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 150 கிராம் எடுத்துருப்பேன். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதை வச்சு முதல்ல வந்து புளியை ஊற வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் புளி ஊறட்டும். அடுத்து நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி தான் போடுவேன் குழம்புல. தக்காளி வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அரைச்சி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அரைச்சி வைப்பேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். குழம்பும் நல்லா திக்காகவும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் வெங்காயம் தக்காளி அரைச்சிடலாம். புளி நல்லா ஊறிடுச்சு, அதை கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். புளி கரைச்சி தண்ணி அது. இது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான குண்டா. இது தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்சது பாருங்கள். இனி வந்து குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். முதல்ல குழம்புக்கு தேவையான தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடை தூள்னால் தனியாக தூள் மல்லித்தூள் தனித்தனியாக போட்டுக்கலாம். நான் இது வந்து மொத்தமாக எல்லாமே வீட்டில் போட்டு அரைச்சது. இதில் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 கரண்டி போட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் போட்டாச்சு. இந்த புளி கரைச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்கிற அளவுக்கு. இந்த மாதிரி குழம்பு வச்சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். இது கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயமும் தக்காளி அரைச்சி வச்சு பார்த்திங்களா, அந்த விழுதை உள்ளே போட்டுருவோம். அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றியாச்சு. இந்த குழம்பு இப்போவே பார்க்குறதுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோதான், குழம்பு கூட்டியாச்சு. நான் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிச்ச பிறகு மீனும் தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். அது கூட இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி உள்ளே போட்டுருவோம். தேங்காய் அரைச்சி தனியாக தான் ஊற்றணும். பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் உள்ளே போட்டுருவோம். இந்த மணம் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பச்சையை கருவேப்பிலை போடுறேன். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு அடுப்பு வச்சுட்டு பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்து பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு தேங்காய் சேர்க்கணும். இப்போதைக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பில் இருந்து வேகட்டும். மூடி வச்சிடலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அது கூட கொஞ்சம் சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தேங்காய் அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும். தேங்காய் அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து எடுத்து மீனை போட்டுடலாம். பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மாதிரி மீன் சேர்த்துருவோம். உள்ள மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துருவோம். அரை கிலோ மீன் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி க்ளீன் பண்ணி. சங்கரா மீன் இது. மீனை தைச்சத்தி இந்த மீன் அந்த குழம்புல இறங்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். நான் கல்லுப்பு போடுவேன் எப்போவுமே, அதனால் கல்லுப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் போட்டுருவோம். லாஸ்ட்டில் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். போதும், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம தாளிப்பை போட்டுடலாம். குழம்பு தாளித்து ஊற்றிடலாம். ஃபினிஷிங் டச் இது தான். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம்.
சூடு வச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். அவ்வளோதான், தாளிச்சு ஊற்றிடலாம் குழம்புல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான குழம்பு, அரைச்சி வச்ச குழம்பு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு செமையாகவும் இருக்கும். எந்த மீனில் வேணாலும் செய்யலாம், சங்கரா மீன் தான் கணக்கில், சீலா மீனோ கிழங்கா மீனோ எந்த மீனாலும் செய்யலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. மீன் குழம்புல வந்து மீன் போட்ட பிறகு அதிகமாக கரண்டி போடாதீங்க. கரண்டி போட்டு கிண்டும் போது நமக்கு மீன் உடஞ்சிரும். அதனால் போடும்போது லைட்டாக போடுங்க, அப்படியே கிண்டாத அளவுக்கு. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். அது சங்கரா மீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அதனால் அதை பார்த்து செய்யுங்க.